சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள பாபு மாதவன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நம்ம கையில ஆளுக்கு ஒரு கைபேசி வச்சிருக்கோம். அதுல ஏராளமான தகவல்கள் வருது. நல்லதும் வருது, அல்லதும் வருது. சில எச்சரிக்கை தகவல்களும் வருது. பாருங்க, ஒரு தகவல்: காலநிலை மாற்றம், தட்பவெப்ப சூழ்நிலையில் வேறுபாடு, புவி வெப்பமயமாதல்னு பலவாரா பேசுறோம். அப்படியாப்பட்ட காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படும் நாடுகளின் பட்டியல்ல 2017ஆம் ஆண்டு 14வது இடத்துல இருந்த நம்ம நாடு அதற்கு அடுத்த வருடமே 5வது இடத்துக்கு வந்துடுச்சு. அதே போல கடல் நீரில் உள்ள பிராணவாயு ஆக்சிஜன் அளவு 1960ஆம் ஆண்டுக்கு முன்பு இருந்ததை விட 2% குறைஞ்சிருக்குன்னு 17 நாடுகளைச் சேர்ந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மாறுதல்களுக்கெல்லாம் நமது சுற்றுப்புற சூழல்ல ஏற்பட்டிருக்கும் மாற்றம் தான் காரணம். பொதுவா ஓராண்டுல நமக்கு 2 பருவமழை, தென்மேற்கு வடகிழக்குன்னு 2 பருவமழை பெய்யணும். இப்பவும் பெய்யுது. ஆனா அளவு குறைஞ்சிடுச்சு. கடந்த ஆண்டு தமிழ்நாட்டின் ஒரு சில மாவட்டங்கள்ல தான் இயல்பான மழையளவு பெறப்பட்டிருக்கு. பாபு மாதவன், உங்க மாவட்டத்துல எவ்வளவு மழை பெய்ததுன்னு நீங்க நமக்கு ஒரு தகவல் கொடுக்கலாம். மழை குறைவு காரணமா தமிழகத்தில் உள்ள பயிர் சாகுபடி நிலங்களுக்கு 8 உழவு மழை எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தூறல், சாரல், அவ்வப்போது பெய்த மழை என அனைத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா 2.5 உழவு மழை மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இதனால குளங்கள், ஏரிகள் முழு கொள்ளளவுக்கு நிறையாமலும் கோடைக்கு தேவையான நிலத்தடி நீர்மட்டத்தை செறிவூட்டும் வகையிலும் இல்லை. என்னவோ நிறைய மழை பெய்த மாதிரி இருந்தாலும் தமிழகத்தின் நீர் தேவையை பூர்த்தி செய்வதாக இல்லை. அதனால நீரியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எப்பவும் போல நீர் சிக்கனத்தை தாரக மந்திரமாக கொள்ளணுங்கிறாங்க. நெல் சாகுபடி, கரும்பு, வாழை, மஞ்சள் போன்ற நீர் தேவை அதிகமுள்ள பயிர்கள் சாகுபடியை குறைத்து கொள்ளலாம். இப்போ எல்லா பயிர்களுக்கும் அரசின் உதவியோடு சொட்டுவான்களுடன் கூடிய சொட்டு நீர் பாசனம் அமைக்கலாம். மூடாக்கு போடுறத விவசாயிகள் கட்டாயம் கடைபிடிக்கணும். வாய்க்கால் வழி பாசனம்ங்கிறத தவிர்த்துட்டு குழாய் வழி பாசனத்தை கடைபிடிக்கணும். அங்கங்க தொட்டிகள் கட்டியோ அல்லது பிவிசி தொட்டிகளை வாங்கிட்டு வந்து வச்சோ அதுல கிடைக்கும் நீரை சேகரித்து சிக்கனமா முறையா தேவையான அளவு மட்டுமே நீர்ப்பாசனம் செய்யணும்னு சொல்றாங்க. பாபு மாதவன், விவசாயிகளுக்கு ஆலோசனை சொல்லியாச்சு. நாமெல்லாம் என்ன செய்ய போறோம், என்ன செய்யலாம்? நீர் சிக்கனம் தேவை இக்கணம் மட்டுமல்ல, எக்கணமும்ங்கிறத நினைவுல வச்சுக்கணும். எங்கெல்லாம் மரக்கன்றுகள் நட்டு மரமாக்க முடியுமோ அங்கெல்லாம் மரக்கன்றுகளை நடணும். பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு கால்நடை மருத்துவர் அவர் பணியாற்றும் பகுதிகளில் மரக்கன்றுகளை வாங்கி கொடுத்து பள்ளி மாணவர்களை நட்டு பராமரிக்க சொல்றாராம். இதுவரைக்கும் சுமார் 30,000 மரக்கன்றுகளை வாங்கி கொடுத்து நடப்பட்டிருக்கு. அதுல சுமார் 20,000 மரக்கன்றுகள் செழிப்பா வளர்ந்திருக்கு. மரக்கன்றுகளை நல்லபடியா பராமரிச்சுட்டு வரும் மாணவர்களுக்கு பேனா, ஜாமெட்ரி பாக்ஸ், நோட்டு, புத்தகம் போன்ற பரிசுகளையும் அந்த கால்நடை மருத்துவர் வழங்குறாராம். இப்படி ஊருக்கு ஒரு மருத்துவர் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்ல? நாமெல்லாம் என்ன செய்ய போறோம்? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.